Hello friends, this is Sudarshan. Here நம்ம prepare spreadsheet module 3. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் இந்த absolute cell reference எப்படி அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் இப்போ நம்மளுக்கு முக்கியமான இன்னொரு முக்கியமான கீ பாயிண்டான ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அதான் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபில்டர் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்டர். அப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ஃபில்டர் மட்டும்தான். இந்த ஃபில்டர் என்று சொன்னால் என்ன என்றதை பார்ப்போம். இந்த ஃபில்டர் என்று சொன்னால் என்ன என்று பார்ப்போம். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் ஃபில்டர் என்று சொன்னால் உதாரணத்தை பாருங்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் உண்ட ஒரு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொன்னால் இதில் சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொன்னால் ஃபில்டர்ன்னு சொன்னால் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் ஃபில்டரில் ஃபில்டர் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை வடிச்செடுக்கிற ஒரு வடிகட்டி என்று சொல்லலாம். நம்ம வடிகட்டி, அதாவது நம்ம என்ன செய்வோம், சில பொருட்களை வடிச்செடுப்போம். அப்படி ஒரு குறிப்பிட்ட பருமனுக்கு இல்லாட்டி குறிப்பிட்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் தேவையோ அவ்வளோத்தையும் என்ன செய்ய முடியும், நம்ம வேற எடுப்போம். அப்போ அந்த விஷயத்தை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஃபில்டர். எப்படி வடிகட்ட போகிறோம்னு சொன்னால், அவரை ஃபில்டர் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட கண்டிஷன். நம்ம எக்ஸலில் சொல்கிறோம் 75க்கு மேலே இருந்தால் ஏயை கொடுங்க, அது ஒரு கண்டிஷன். அப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த குறிப்பிடப்பட்டுள்ள காணப்படுகின்ற இந்த விஷயம் ஒன்றுக்குள்ளே, இந்த குறிப்பிடப்பட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே யாரெல்லாம் இப்படியான கண்டிஷனுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ பேரையும் வேறையாக தாங்க, அதாவது ஃபில்டர் பண்ணித்தாங்க அல்ல வடிகட்டித்தாங்க ரெண்டு சொல்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபில்டர். அப்போ ஃபில்டர்ன்றா நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபில்டர்ன்றது சின்ன ஒரு விஷயந்தான். இந்த ஃபில்டர்ன்றது ஒரு குறிப்பிடப்பட்ட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் அவரை வேறையாக எடுக்கிறது தான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஃபில்டரை மிக பிரதானமாக இந்த டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் இருக்கிறது நார்மல் ஃபில்டர், பட் இவர் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபில்டர். இவர் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஃபில்டர் இன் திஸ் லொக்கேஷன் என்று சொன்னால் அதே லொக்கேஷனில் ஃபில்டர் பண்ணி விட்ருவார். பட் அட்வான்ஸ் ஃபில்டர் பெனிஃபிட் உண்டு என்னன்னு சொன்னால் இவர் அதே வேலையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது. பட் கொப்பி டு அனதர் லொக்கேஷன், வேறொரு லொக்கேஷனில் ஃபில்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கார். அப்போ என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த ரெண்டு ஃபில்டரையும் அட்வான்ஸ் ஃபில்டரையும் நம்ம கவனமாக பார்க்கணும். ஏனென்று சொன்னால் கேள்வியில் மிகவும் பிரபலியமாக கேட்கப்படுற கேள்வி இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் அண்ட் ஃபில்டர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம டே கிளாஸில் பார்க்க போகிற விஷயம் இந்த ஃபில்டர்ன்னு சொல்லி என்னென்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்தை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துன்னு சொன்னால் ஃபில்டர்ன்னு சொன்னால் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எடுத்து அவரை எப்படி ப்ராக்டிக்கல் வைஸ் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு மேனேஜர் சொல்கிறாரு ஓகே நீங்கள் இதில் கோர்சஸ் எல்லாமே ஓகே இருக்குது. இதில் எனக்கு இப்போ என்சிஐசிடி என்ற கோர்சஸ் மட்டும்தான் எனக்கு வரணும், அதாவது என்சிஐசிடி என்ற கோர்சஸ் மட்டும்தான் வரணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அதை வேறையாக டைப் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஃபில்டர் பண்ணி விட்டாலே சரி. அதுக்கு தான் இந்த ஃபில்டர்ன்ற விஷயம் இருக்குது. இப்போ ரெண்டு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் ரேஞ்ச், நம்மளோட ஃபுல் ரேஞ்ச், நம்ம டைப் பண்ணப்பட்ட அந்த குறிப்பிடப்பட்ட விஷயத்தினுடைய ஃபுல் ரேஞ்ச் தான் இது. நான் என்ன செய்கிறேன், இவரை கொஞ்சம் ஃபுல் ரேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஃபுல் ரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபுல் ரேஞ்ச் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி கொள்ளலாம். அல்லது நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு கோர்ஸ் மட்டும்தானே, கோர்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ கோர்சஸ்ன்ற ஹெடிங்கோடு சேர்த்துக்கொள்ளுங்க. ஹெடிங்கோடு சேர்த்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கொள்ளுவோம். ஃபில்டர்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கொம்போ பாக்ஸ் மாதிரி ஒரு ஆள் வருவார். இந்த கொம்போ பாக்ஸ் மாதிரி ஒரு ஆள் வருவார். இந்த கொம்போ பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் செலக்ட் ஆல் என்ற விஷயம் இருக்குது. இந்த செலக்ட் ஆல் என்ற விஷயம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தேவை, என்சிஐசிடின்றது மட்டும்தான். நீங்கள் யோசிக்கக்கூடாது என்ன இதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படி என்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமா, CAA,
NCICT இப்படின்னு மூணு பேர் தான் இருக்காங்க, ஏன்னா திரும்ப வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஓகே இந்த கோர்ஸ் ஃபீஸ்ன்றதில் வந்து கோர்சஸ்ன்றதில் நம்மளுக்கு இந்த செலக்ட் ரோல் என்றாக்கள் தேவையில்லை, நம்மளுக்கு NCICT என்ற ICT கோர்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ ஓகே நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த NCICT என்ற விஷயம் மட்டும்தான் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த குறிப்பிடப்பட்ட ஃபைலை சேவ் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி போட்டு போனோம்னு சொன்னால் நம்ம ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து இந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது டமித், அகிலா, சமில் என்ற இந்த 3 தான் இருக்க போகுது. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து நேரத்தோடு இருக்கிற ஓல்ட் ரெக்கார்ட்ஸும் தேவைன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நீங்கள் கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இந்த ஃபில்டர் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டுக்கு இந்த ஷீட் 1 காப்பி பண்ணி ஒரு ஷீட் 2 போடுங்க. இந்த ஷீட் 1 காப்பி பண்ணி ஷீட் 2 போடுங்க. அப்போ ஓகே ஒரு ஷீட் 1 ஓகே ஷீட் 2 கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஷீட் 2 ஆல்ரெடி இருக்கு. அப்போ ஷீட் 3 கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். அப்போ இதன்படி என்ன செஞ்சுட்டோம், இவரை வந்து வேறு எடுத்துட்டோம். இப்போ ஷீட் 1 ஆல் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ இருக்குது, ஷீட் 2 நம்ம காப்பி பண்ணி போட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், வேர்டத்தை வச்சு ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே இப்போ வேர்டத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஓகே கோர்சஸை வந்து ஃபில்டர் பண்ணுங்க NCICT கிண்டில். அப்போ டிப்ளமா ஓகே, இப்போ டிப்ளமான்னு சொன்னால் டிப்ளமா. இப்போ ஓகே டிப்ளமா மட்டுமே இருக்காங்க. டிப்ளமாவில் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று பிரபாத், சைரு, மனுரா, பவானி என்று 4 பேர் இருக்காங்க. அப்போ 4 பேரையும் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு குறிப்பிடப்பட்ட ஃபில்டரை செய்யக்குள்ளே கவனத்தில் கொள்ளுங்க, வந்து காப்பி பண்ணி இன்னொரு நியூ சீட்டில் போட்டுட்டு செஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சம்டைம் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் கூட அவசரத்துக்கு க்ளோஸ் பண்ணி போட்டு போகக்குள்ள வந்து நிறைய டேட்டாஸ்கள் வந்து லொஸ் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ்கள் இருக்குது. அப்போ இந்த ஃபில்டர் செய்யக்குள்ளே வந்து பெரும்பாலும் காப்பி பண்ணி இன்னொரு நியூஸ் சீட்டில் போட்டு செஞ்சு கொள்ள பாருங்கள். எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஃப்யூச்சரில் வந்து அப்டேட்டட் செய்யக்குள்ள கவனம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் வந்து ஏன் இப்படி நம்ம செலக்ட் பண்ணி தானா கொடுக்கலாம். இது வந்து ஓகே நேம், அட்ரஸ், கோர்சஸ், டிகிரிஸ் இப்படியான விஷயங்கள், கிரேட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் கேட்குறாரு வந்து எனக்கு வந்து அப்படி வரக்கூடாது, மார்க்ஸ் வந்து 75க்கு மேலே இருக்கிறார்கள் அவ்வளோ பேரும் வரணும். 75க்கு மேலே இருக்கிறார்கள் 75க்கு சமனாக இருந்தாங்கன்னு சொன்னால் 20,000 ரூபாய்க்குரிய பெரிது சமன் இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள என்ன செய்யலாம்னு பார்ப்போம். அதையும் எப்படி ஃபில்டரில் செய்யலாம்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு மார்க்ஸ்ன்றது ஒரு சூட்டபிளாக இருக்காரு. இப்போ நம்ம சொல்லிக்கொள்ள வந்து மார்க்ஸ் இப்போ விடத்தை கிளிக் பண்ணி விட்டோம். ஓகே விடத்தை என்ன செய்யப்படுறோம், மார்க்ஸ் என்றாக்கள் 75க்கு மேல் இருப்பவர்கள் அனைவரையும் வந்து ஃபில்டர் பண்ணி காட்டுகின்ற ஒரு கேள்வி வந்துடுச்சு. என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓகே பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் என்ன செஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் ஓகே ஃபில்டரை கொடுத்துக்கொள்கிறேன், வந்து ஓட் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன், மார்க்ஸோட சேர்த்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன், ஃபில்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். விடத்தை என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம இப்போ 75 என்றாலே இல்லை. இப்போ 75 என்றால் இல்லாட்டி இப்போ 74 கிளிக் இப்போ ஓட் செலக்ட் பண்ணி போட்டு 74 கிளிக் பண்ணாலும் 74 மட்டும்தான் ஆன்சர் வரப்போகுது நம்மளுக்கு. இப்போ நம்மளோட கொஷின் வந்து என்ன, 75க்கு மேலே இருக்கிறார்கள் அவ்வளோ பேர் தான் வரணும். அப்போ நம்ம விடத்தை இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுறது ஒரு பொருத்தமாக இருக்காது. அப்போ என்ன செய்யப்படுறோம், ஃபில்டருக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதில் இருப்பார் வந்து நம்பர் ஃபில்டர்ஸ். இந்த நம்பர் ஃபில்டர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஈக்குவல் சமனாக இருக்கா, டஸ் நாட் ஈக்குவலாக இல்லையா, கிரேட்டர் தென் பெரிதா, கிரேட்டர் நோ ஈக்குவல் பெரிதும் சமனமா, இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. அப்போ அதில் விட்வீன் அவங்களுக்கு இடையில், லெஸ் தென் நோ ஈக்குவல் சரிதும் சமன், இப்படியான நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 75க்கு மேலே இருக்கிறார்கள் அவ்வளோ ஃப்ரீ ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் ஓகே. ஒரு நம்ம என்ன ஃபஸ்ட்டுக்கு ஒரு கொஷினை பாஸ் செய்யணும், நம்ம கொஷினை வாசிங்க, கொஷினில் கட்டாயம் ஃபில்டர் பண்ணக்குள்ளே ஒரு ஷீட் 1 இல்லை ஷீட் 2 இன்னொரு ஷீட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு அதை ஃபில்டர் பண்ணி சொல்லுவாங்க. அதை சொல்கிறாங்களோ சரி சொல்லலையோ சரி, நம்ம ஒரு நியூ ஷீட்டில் வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்.
ஓகே நம்ம அடுத்த இப்போ 75 இமெயில் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஃபில்டருக்கு போய் 75க்கு மேலே பெரிது அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தென் நம்ம கிரேட்டர் கொடுக்குறோம். இப்போ நம்ம சொல்ல போகிறோம் கிரேட்டர் தென் 75. ஓகே இப்போ நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 75க்கு மேலே இருக்கிறாங்களா அவ்வளோ பேரும் ஃபில்டர் பண்ணப்படுத்தாங்க. அப்போ இது பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபில்டர்ன்ற ஒரு நார்மல் விஷயம்தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஃபில்டருக்குள்ளே இவ்வளோத்தையும் தான் பார்க்குறோம் தவிர நம்பர் ஃபில்டரை யூஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஓகே வேறு க்ளே பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து க்ளே ஃபில்டர் ஓகே பழைய இடத்துக்கு வந்துட்டார். அதை ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம், க்ளே ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே இப்போ என்ன செய்யப்படுறோம் நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ அடுத்த விஷயம் செய்யப்படுறோம் வந்து நம்பர் ஃபில்டருக்குள்ள ஓகே ஈக்குவல்னு சொன்னால் யாருக்கு ஈக்குவல் உதாரணத்துக்கு விடத்த எத்தனை 96 2 பேர் இருக்காங்க. இப்போ விடத்த ஈக்குவல் யாருக்கு 96. இப்போ 96 கொடுத்தோம்னு சொன்னால் 96ல் யார் இருக்காங்களோ 96 ஈக்குவல்னு சொன்னால் என்ன 96க்கு சமனாக இருப்பவர்களை மட்டும் அவர் ஃபில்டர் பண்ணுவார். ஓகே இப்போ நான் அவரை திரும்ப க்ளே ஃபில்டர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அடுத்த விஷயத்தை சொல்லப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் கிரேட்டர் ஓகே டஸ் நாட் ஈக்குவல் உதாரணத்துக்கு 85க்கு சமன் இல்லாத ஆட்கள் எல்லாரையும் ஃபில்டர் பண்ண போகிறாரு. 85க்கு சமன் இல்லாத ஆட்கள். அப்போ 85 டஸ் நாட் ஈக்குவல்னுக்குள்ள ஈக்குவல்னு சொன்னால் சமன், டஸ் நாட் ஈக்குவல்னு சொன்னால் அதுக்கு சமன் இல்லாத ஆட்கள். இப்போ எடுத்த டஸ் நாட் ஈக்குவல் எப்படி ஒர்க் பண்ணும் 85க்கு சமன் இல்லாத ஆட்கள் அவ்வளோ பேரையும் ஃபில்டர் பண்ணும். அப்போ இந்த அடிப்படையில் இந்த டஸ் நாட் ஈக்குவலும் ஓகே ஒரு கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்பர் ஃபில்டருக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல். அப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் கொடுத்துக்கொள்கிறேன். இவிடுது என்ன கொடுப்போம் 96 85க்கு சமனும் அதுக்கு மேலே இருக்கிறார்களையும் தர சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல்னு சொன்னால் பெரிதும் அதுக்கு சமம். இப்போ 85 போட்டோம்னு சொன்னால் 85ஐயும் எடுப்பார். அப்போ 85க்கு மேலே இருக்கிறார்களையும் எடுப்பார். அப்போ கிரேட்டர் தென் போட்டோம்னு சொன்னால் 85 எடுக்க மாட்டார். இப்போ விடதை கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்குது. அப்போ விடதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் வந்து கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல். அப்போ விடதை 85 சொன்னால் 85 சமனையும் எடுப்பார், 85க்கு பெருசையும் எடுப்பார். ஓகே அப்போ ஃபில்டர் பண்ணிக்கொள்ளணும். அப்போ 85ஐயும் எடுத்திருக்காரு. அடுத்த விஷயம் எடுத்துக்கொள்ளும் க்ளே ஃபில்டர். அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்டருக்குள்ள அடுத்த விஷயம் வந்து லெஸ் தென் சொன்னால் சிறிது 75க்கு சிறிதாக இருக்கிறார்கள் அவ்வளோ பேரையும் ஃபில்டர் பண்ண சொன்னால் சிறியாக்கள் அவ்வளோ பேரையும் ஃபில்டர் பண்ணுறாரு. ஓகே க்ளே பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஃபில்டர் பார்ப்போம். நம்ம ஃபில்டர் லெஸ் தென் ஓ ஈக்குவல். ஓகே அதே விஷயந்தான் 45க்கு கீழே இருக்கிறார்களை தாங்கன்னு சொன்னால் ஓகே 45க்கு கீழே இருக்கிறார்களை தாங்கன்னு சொன்னால் 45ஐயும் அதற்கு கீழே இருப்பவங்களையும் தருவார். ஓகே அடுத்த விஷயம் லாஸ்ட்டாக இருக்கார் விட்வின்ன்றவர். நம்ம சொல்லப்போகிற விட்வின்னு சொன்னால் 85க்கும் 75க்கும் இடையில் இருக்கிறார்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் 85க்கும் 75க்கும் இடையில் என்று சொன்னால் 1 2 85க்கும் 65க்கும் இடையில் என்று சொன்னால் ஓகே 1 2 3 பேர் இருக்காங்க. பார்ப்போம் விட்வின் நம்ம ஃபில்டர் விட்வின். அப்போ 85 இവിടുത്തെ பார்த்துக்கொள்ளுங்க கிரேட்டர் தென் 85க்கு லெஸ் தென் அப்போ 65க்கு இடையில் இருக்கிறார்கள் யார் 85க்கும் 75க்கும் இடையில் இல்லையா நம்ம ஃபில்டர் விட்வின். ஓகே அப்போ எப்படி சொல்லணும் 65க்கு மேலேயும் 85க்கு கீழேயும் அப்படி டேக்கில் ஃபில்டர் பண்ணிக்கணும்டா. இப்போ 85க்கு மேலே டேக்களையும் ஃபில்டர் கீழே கேட்கலையும் 65க்கு மேலே டேக்களையும் என்ன செய்வார் ஃபில்டர் பண்ணுவார். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் இந்த ஃபில்டர்ன்ற இவர் தான் ஃபில்டர் அந்த குறிப்பிடப்பட்ட லொக்கேஷன்லேயே செஞ்சு தரும். அதை நம்ம கிளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு கட்டாயம் பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்கு வேணும்னு சொன்னால் அவர் நியூ சீட்டில் போட்டு செய்கிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த ஃபில்டரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.